ஒரு குச்சி நீட்டிடுங்க, அது தாண்டி குதிச்சுட்டு போவோம். குச்சியை எடுத்துருங்க, எல்லா ஆடும் அந்த இடத்துல வந்தா தாண்டி குதிச்சுட்டு போவோம். அதுக்கு பேர் தான் மந்தை. இல்லை, நான் மந்தைகளில் ஒரு ஆடு இல்லை, நான் மந்தையிலிருந்து பிரிந்து போன ஒரு ஆடு. என்னுடைய பாதையும் சரியாக இருக்கலாம். இப்படி ஒருத்தர் எழுதுறாங்க, மந்தையிலிருந்து பிரிந்து போன ஒரு ஆட்டின் பாதை சரியாக கூட இருக்கலாம். இப்படி ஒரு ஐக்கு. யோசிக்கிறேன், என்னை யோசிக்க வைக்கிறது லேட்டரல் திங்கிங் என்பார்கள், பக்கவாட்டில் யோசிப்பது அனலிட்டிக்கல் திங்கிங் என்பார்கள், கிரிட்டிக்கல் திங்கிங் என்பார்கள். ஒவ்வொன்றையும் நான் சிந்திப்பதற்கு எனக்கு வாசிப்பு துணை செய்கிறது. வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். வேகமா சொன்னா புரியாது, புரிஞ்ச மாதிரி இருக்கும். தமிழ் தானே, புரிஞ்சுதாப்பா? சொல்லு, புரிஞ்சுதா? சிரிக்கிறான். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? கற்றலின் முதல் தகுதி என்ன தெரியுமா தம்பி? தெரியலங்கிறது வெளிப்படையா ஒப்புக்கிறது. அப்பதான் கற்றல் நிகழும். நான் இதை பல மேடைகள்ல சொல்லி இருக்கிறேன். இது என்னது? என்னது? ஒலிபெருக்கி. இது இங்கிலீஷ்ல சொல்லுங்க, பரவாயில்ல. இது என்னது? ஃபோக்கஸ் லைட் இல்லை. அது என்னது? ஸ்பீக்கர். ஒரு நாள் நான் பேசுறது கேட்கல, சார் கிட்ட, சார் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருந்தார். சார் நான் பேசுறது கேட்கல சார், மைக் நல்லா தான் சார் இருக்கு. அது ஸ்பீக்கர் லூசு மேடம். நீ யார சொல்ற? நீ இது என்னன்னு எனக்கு தெரியணுமா இல்லையா? 30 வருஷமா பேசுறேன்னு தெரியணுமா இல்லையா? தெரியல. நான் நேரா பிரவீன் சார் கிட்ட போனேன். சார், இன்னைக்கு உங்க புத்தக திருவிழாவில் பேசுறேன் சார். சூப்பர் ப்ரொஃபசர், வாங்க, நீங்க பதவியேற்றதிலிருந்து வந்த முதல் கூட்டம் நல்வரவு அப்படின்னார். எனக்கு அவர் பேசுற தமிழ் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆனா அவர் வேறு ஏதோ ஒரு மொழி வீட்டுல பேசுறாருன்னு தெரியுது. ஆனா தமிழ்ல ஒரு தப்பும் இல்லை. எவ்வளவு பெரிய ஒரு மோட்டிவேஷன் தெரியுமா இது? லாங்குவேஜ் டீச்சருக்கு தப்பு இல்லாம பேசுறது எவ்வளவு பெரிய விஷயம். என்ன என் பேரை மட்டும் மாத்தி சொன்னீங்க? சொல்லிடணும்ல. ஒரு விஷயம் நமக்கு புரிகிறது பாருங்க. அவர்கிட்ட போய் கேட்கிறேன், சார் என் முன்னால ஏதோ ஒண்ணு வைக்கிறாங்க சார், கொம்பு ஒண்ணு, அதுக்கு கொண்டெல்லாம் இருக்கு சார். அப்படிலாம் ஒண்ணு வைக்க மாட்டாங்களே மேடம்? டோன்ட் வரி. இல்ல மேடம், இல்ல சார், அது சொன்னாதான் சார் மற்றவங்களுக்கு கேட்குது. அவர் சீரியஸா என்ன பாக்குறாரு. எதை சொல்றீங்க? அது என்னமோ சொல்றாங்க சார், அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க சார். நான் பேசினா அப்பதான் சார் மற்றவங்களுக்கு கேட்குது. மைக் எஸ். எதுக்குமே டென்ஷன் ஆகாத மாவட்ட ஆட்சியர் டென்ஷன் ஆனார். 30 வருஷமா பேசுற மைக்னா என்னன்னு தெரியல உனக்கு? ஒரு ப்ரொஃபசர்னு நம்பி இந்த பெரிய கூட்டத்தை ஏற்பாடு. முட்டாள் பெண்ணே, மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளவில்லையா நீ இதுவரைக்கும்? முட்டாள். நோட்டட். எலக்ட்ரான், குரோட்டான், புரோட்டான் என்னமோ சொல்லி கொடுத்தார். மைக் நான் தெரிஞ்சுக்கிடுச்சு. இப்ப நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் புரியுதா பாருங்க? வாழ்க்கை முழுவதும் மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கிக் கொண்டு மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது புத்திசாலித்தனம். எப்பொழுதும் கற்பதற்கு வெட்கத்தை தடையாக கொள்ளாதீர்கள். புத்தகம் உங்களுக்கு சொல்லித் தரும். என்னை வழிபடுத்துகிறது புத்தகங்கள். கம்ப ராமாயணம் என்னை வழிபடுத்துகிறது, குர்ஆன் என்னை வழிபடுத்துகிறது, பைபிள் என்னை வழிபடுத்துகிறது. ஏன் என்றால் ஒன்றை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற லேட்டரல் திங்கிங்க எனக்கு புக்கு தருது. உதாரணத்துக்கு சொல்லவா, நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறேன். பல பேருக்கு நமக்கு முன்னாலே நடக்கிற கொடுமை புரியுறது இல்லைங்க. புரிஞ்சிருச்சுன்னா அதுல சிக்க மாட்டோம் நாம. ஏன் நமக்கு அது ஏன் புரியல? பயிற்சி இல்லை. பயிற்சி இருந்தா புரிஞ்சிரும். எப்படி பயிற்சி பெறுவது?
நான் சொல்ற வெளியிலேயே போகாதீங்க, சும்மா ஒரு புத்தகத்தை எடுத்து படிங்க. உங்களுடைய அலைன்மெண்ட் இருக்குல்ல, மைண்ட் அலைன்மெண்ட், அது கரெக்டா செட் ஆகும். உதாரணத்துக்கு சொல்லவா, 1 + 1 எவ்வளவு? சும்மா சொல்லலாம், என் கிளாஸ் தானே. 1 + 1 2 சொன்ன உடனே செகண்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரமோட்டட். சரியா? 1 + 1 2. 1 × 1 1. முதல்ல 1 + 1 2. ஒன்னு குறையுது. 1 × 1 1. புரிஞ்சிருச்சா மல்டிப்ளிகேஷன் என்னன்னு? தேர்ட் ஸ்டாண்டர்ட். 1 divided by 1 equal to 0. யாரெல்லாம் சொன்னாங்களோ fourth ஸ்டாண்டர்ட் ப்ரமோஷன், இல்லாதவங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட்லயே இருக்கணும். இப்போ 1 2 3 4 படிச்சுக்கிட்டே போறது இல்ல அறிவு. 2 1 0 என்று படிப்பதும் அறிவுதான் என்று சொல்லித் தரக்கூடிய ஆற்றல் நமக்கு வர வேண்டும் என்றால் நாம் புத்தகங்களை வாசித்து பக்கவாட்டு சிந்தனையை புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் நமக்கு சில விஷயங்கள் புரியறதில்லை. எனக்கு உறவு புரிய தொடங்கி 28 வருஷத்துக்கு அப்புறமா தான் நான் பிறந்து எனக்கு உறவுகளினுடைய மேல் கீழே அசைறது ஆடுறதெல்லாம் புரிஞ்சது 28 வருஷம் ஆயிடுச்சு. சிலதுக்கு 60 ஆனாலும் புரியல. இது ஏன் இப்படி இருக்குது புரியல. எனக்கு 28 வயசுல புரிஞ்சது. இங்க பாருங்க எப்படி புரிந்தது. வாசிக்கிறேன், ஒன்றை இன்னொன்றின் மீது அப்ளை செய்கிறேன். என் வாசிப்பு பலன் எனக்கு அப்ளிகேஷனை கொடுக்குது. அப்ளிகேஷன் மனநிலையில் அந்த மனிதரை நான் விசாரிக்கிறேன். நான் எல்லா டீச்சர்ஸையும் சொல்றது, எல்லா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கும் சொல்றது, எல்லா வக்கீல்களுக்கும் சொல்றது, எல்லா அதிகாரத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கும் சொல்றது, NLP படிங்க, நியூரோ லிங்குவிஸ்டிக்கல் ப்ரோக்ராம். நியூரோ லிங்குவிஸ்டிக்கல் ப்ரோக்ராம், நரம்புகள் இருக்கல, அதனுடைய அசைவுகளில் ஒரு மொழி உண்டு. நரம்புகளின் அசைவுகளில் உங்கள் முன்னால் இருக்கின்றவர்களுடைய நரம்புகள் எப்படி அசையுதுன்னு வச்சுக்கிட்டு அவன் என்ன நினைக்கிறான்னு உங்களால சொல்லிட முடியும். இதுக்கு ஒரு படிப்பு இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இதை படிச்சிடணும். ஒரு தவளை இருந்துச்சாம், பஞ்சதந்திர கதை. ஒரு தவளை இருந்துச்சு. அந்த தவளை ஜாலியா ஆத்த கடக்கிறதுக்கு போகுது. நான் சொல்றது தவளைனா தவளை இல்ல, நாம தான் அப்ளிகேஷன். அது பார்த்து அந்த பக்கம் ஒரு தேள் வந்துச்சு. நான் சொன்னது தேள்னா தேள் கிடையாது. நம்மளை பெத்தது, நாம பெத்தது, நம்ம கூட பிறந்தது, நமக்கு பிறந்தது, அதுங்களுக்கு கல்யாணம் ஆனிச்சுன்னா அவங்க வந்து சேர்ந்தது, இல்லை எது வேணாலும் இருக்கலாம். வேலைக்கு போறது இடத்துல வந்து சேர்றது, சும்மா தெருவில் நிற்கும் போதே வந்து வாய்க்கிறது, இது எல்லாம் அந்த வகையில சேரும். பஞ்சதந்திர கதை சொல்லி தருதுங்க. இப்படி சொல்லிது பாருங்க. நான் இன்னைக்கு இதை சொல்லிட்டு போயிடுறேன், வீட்டில் போய் முடிஞ்சா யோசிச்சு பாருங்க. தேள் வந்து சொல்லுது தவளை கிட்ட, தவளை எனக்கு அந்த பக்கம் போகணும், நீ ஹெல்ப் பண்ணு. தவளை சூப்பர் அறிவு.